ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தடைகளை உடை சரித்திரம் படை சேனல். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்யாண காப்பீட்டு திட்டம் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் எலிஜிபிள், அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த ஸ்கீம் மூலம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து காப்பீட்டு திட்டம் இருக்கும். காப்பீட்டில் வந்து என்னென்ன வியாதிக்கு வந்து எலிஜிபிள்னு மெயின் வச்சு இல்லை, அதாவது முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் வந்து எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இ கார்டு எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க, மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குரோம் பஸ் ரோப்லியாங்க, அதில் வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் கம்பல்சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டைப் பண்ணுங்கள். அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் வரும். அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் கம்பல்சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்காங்க. உள்ளே போய்ட்டு இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் மெயின் பேஜ் இந்த ஸ்கீமோட. இதில் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதில் வந்து கீழே வாங்க இந்த பேஜில். இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி உள்ள போய்க்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் ரிலேஷன் இருக்கும், அது வேணுமோ டவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தமிழ் வசதியே பார்ப்போம். இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெற தேவையான தொகுதி நான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க, இத்திட்டத்தில் சேர வந்து குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 1,20,000 வந்து குறைவாக இருக்க வேணும். அப்படி 1,20,000 மேலே இருந்தால் அவங்க எலிஜிபிள் இல்லை. மெயின் கண்டிஷன் தான் 1,20,000 வந்து உள்ளே இருக்கணும். அடுத்து வந்து கிராம நிர்வாகரிடம் வந்து வருமான சான்று பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அடையாள அட்டை வழங்கும் மையத்தை சென்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தை பெற்றுக்கலாம். அது கலெக்டரேட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் எதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போய் நம்ம கார்டு வாங்கிக்கலாம். குடும்பம் மற்றும் குடும்பத்தின் தகுதி விளக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்க்கலாம். தகுதியுடைய நபரின் சட்டப்பூர்வமான மனைவி என்று கணவர். 2 வந்து தகுதியுடைய நபரின் குழந்தைகள். 3வது வந்து தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்கள். இவங்க எல்லாத்து பேர் வந்து ரேஷன் கார்டில் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எலிஜிபிள். இல்லைன்னா வந்து அவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்ப்பாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இப்போதைக்கு ஆஃப்லைன் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆன்லைனில் வந்து ஃபியூச்சரில் மேபி வரலாம். சரி வாங்க, அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மருத்துவரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஆண்டு வருமானம் வந்து 1,00,000 குறைவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு குடும்பத்தினரின் பெயர், தகப்பனார் கணவர் பெயர். செகண்டு 3 வந்து நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து உங்களுடைய தொழில். அடுத்தது ரேஷன் கார்டு நம்பர். அடுத்தது ஆதார் கார்டு நம்பர். அடுத்து ரேஷன் ஷாப் நம்பர். அடுத்தது நிரந்தர முகவரி, உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, என்ன ஊர் என்ன மாவட்டம் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்து தபால் குறியீட்டு எண். அடுத்து கைபேசி. அடுத்து குடும்ப உறுப்பினர், அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஆனா பெண்ணா அவங்க வயது என்ன ஒரு முறை அதெல்லாம் ஃபில் பண்ணிக்காங்க. யாராக இருக்கிறவங்களோ அவங்களாம் தெரியல ஃபில் பண்ணிக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சரி. அடுத்து நீங்கள் வந்து இந்த நாள் வந்து முதல்வரையும் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் வந்து அதி சேவையில்னு உறுதிக்கிறேன்னு போட்டு அவங்க சைன் பண்ணணும். கீழே வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஃபில் பண்ணிக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த போட்டில் வேறு என்ன பார்ப்பாங்க. என்ரோல்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹவு டு என்ரோல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. அது தமிழ் வெர்ஷன் நமக்கு என்ன வேணுமோ அதை முடிக்கணும். தமிழ் வெர்ஷனே பார்ப்போம். எப்படி நம்ம வந்து என்ரோல் பண்ணுறதுன்னு எப்படி பார்ப்போம். இதில் வந்து டேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஹவு டு என்ரோல். இதில் வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்யும் வழிமுறை கொடுத்துருக்காங்க. பின்பற்ற வழிமுறை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கிராம நிலவரியில் வந்து குடும்ப வருமான சான்றிதழை பெற குடும்ப இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வியோட்டை வாங்கணும். அடுத்து வந்து குடும்பத் தலைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர் வந்து குடும்ப அட்டை மற்றும் அசல் நகை சான்றிதழ் வருமான சான்றிதழ் மாவட்ட கியூஎஸ் ஆஃபீஸுக்கு போகணும். அங்கே போயிட்டு வந்து அந்த ஆப்ரேட்டர் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க, டேட்லாம் செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு நம்ம கைரகையில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து
ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கார்டு கொடுத்துருவாங்க. கார்டு வாங்கி தருவாங்க. கார்டு எப்படி நம்ம ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுறது பார்ப்பாங்க. மெம்பர் சர்ச் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டச் பண்ணி உள்ளே போய்க்காங்க. அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் இதேமாரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு யூஆர்என் தெரிஞ்சால் அதில் போட்டு சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அடுத்தது ஜெண்டர், தாலுக், ரேஷன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், வில்லேஜ், நீங்கள் என்ன வில்லேஜ் எடுத்து போடணும், அது பயனாளியோட பெயர், அது டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு சர்ச் பண்ணி உள்ளே போனால் கார்டு ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கு யூஸ் ஆகணும். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.